Hi guys, welcome to Mobile Training Academy. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா SSC GD பொறுத்தவரையும் நிறைய நம்ம ஸ்டாட்டிக் ஜிகே படிக்க வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டேன். சோ ஸ்டாட்டிக் ஜிகே எல்லாம் வந்து அழகழகா வீடியோ போஸ்ட் போட்டுறேன். நம்ம வந்து அதுக்கு ரிஸ்க் எடுத்துலாம் படிக்க வேணாம். நம்ம இப்போ என் கூட நீங்க ஒரு 15 minutes டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா அந்த 15 minutes அந்த டாபிக்கை ஓவரா முடிச்சிடணும். ஓகேங்களா? சோ இன்னைக்கு நம்ம ஸ்டாட்டிக் ஜிகேல இந்த வீடியோல பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா யுனெஸ்கோவால் இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட ஹெரிடேஜ் சைட்ஸ், பாரம்பரியமிக்க இடங்கள். சோ அதாவது பாதுகாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில இடத்தை வந்து யுனெஸ்கோ வந்து அறிவிச்சிருக்கு இந்தியாவில். அது எத்தனை இடங்கள், ஸோ இதுல இருந்து எப்படி எல்லாம் கேள்விகள் வரலாம், எந்த மாதிரியான கேள்விகள் வந்தா நீங்க எப்படி இப்படிலாம் ரெடி ஆகலாம், எல்லாத்தையுமே நான் சொல்லிடுறேன். ஸோ ஒரு 15 minutes என்னோட ஸ்பெண்ட் பண்ணுவீங்களா, அழகா அந்த ஒரு மார்க்கை தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருப்பீங்களா? ஓகேங்களா? ஸோ கேட்பதற்கான வாய்ப்புள்ள ஒரு டாபிக். ஸோ இதுக்கு முன்னாடி நான் நிறைய டாபிக் எடுத்திருக்கேன் ஸ்டாட்டிக் ஜிகே. அதோட லிங்க்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் வைக்கிறேன். முடிஞ்சா எங்க வீடியோஸ்ல ஏதாவது இருக்க பிளேலிஸ்ட்ல நீங்க சர்ச் பண்ணியும் பார்க்கலாம். ஓகேங்களா? அது உங்க விருப்பம், பாருங்க. ஏன்னா நமக்கு ஸ்டாட்டிக் ஜிகே ரிஸ்க் எடுத்து தனியாலாம் படிக்காதீங்க, மனப்பாடமும் ஆகாது. ஸோ இந்த மாதிரி பண்ணீங்கன்னா டக் 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 மனப்பாடம் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லிஸ்ட் ஆஃப் யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிடேஜ் சைட்னு சொல்லியிருக்கோம்ல. ஸோ யுனெஸ்கோனா என்ன அப்படின்றத பாருங்க. யுனெஸ்கோவினுடைய அப்ரிவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன்ஸ். யூஎன் வந்தாலே யுனைடெட் நேஷன்ஸ் தான். யுனைடெட் நேஷன்ஸ் எஜுகேஷனல், ஈக்கு வந்து என்ன வருது, எஜுகேஷனல் அண்ட் சயின்டிஃபிக், எஸ்ஸுக்கு வந்து சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சரல் ஆர்கனைசேஷன், கல்ச்சரல் ஆர்கனைசேஷன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. யுனெஸ்கோ அதனுடைய அப்ரிவேஷன் சொல்லியிருக்கேன். யுனைடெட் நேஷன் எஜுகேஷனல் சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சரல் ஆர்கனைசேஷன். பாரம்பரியமிக்க படிப்பு சம்பந்தப்பட்ட, அறிவியல் சம்பந்தப்பட்ட சில பாரம்பரியமிக்க இடங்கள் எல்லாம் பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பை உருவாக்குனாங்க. அதுதான் யுனெஸ்கோ, ஐநா அமைப்பினால் உருவாக்கப்பட்டது. ஓகேங்களா? ஸோ அடுத்தது அதோட அப்ரிவேஷன் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் யுனெஸ்கோ எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அதை கேட்கறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. ஸோ கஷ்டப்படுத்தணும்னு நினைச்சா எதை வேணா கேட்கலாம். ஸோ 1945 நமக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு 2 வருஷம் முன்னாடி தான் யுனெஸ்கோ ஆரம்பிக்கப்பட்டது, அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ யுனெஸ்கோ ஆரம்பிக்கப்பட்டது 1945. யுனெஸ்கோவினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு? பெரும்பாலும் கேட்கக்கூடிய கொஸ்டின். ஓகேங்களா? பெரும்பாலும் கேட்கக்கூடிய கொஸ்டின் பாரிஸ். பாரிஸ்ல இருக்கு. பாரிஸ் எங்க இருக்குன்றத நீங்க தான் இப்ப கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ண போறீங்க. அது உங்களுக்கான கொஸ்டின், ஈஸியான ஒரு கொஸ்டின் தான். பாரிஸ் எங்க இருக்கு அப்படின்றத நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? சோ யுனெஸ்கோவினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பாரிஸ், தலைமையிடம் வந்து பாரிஸ்ல அமைஞ்சிருக்கு. பாரிஸ் எங்க இருக்குன்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. யுனெஸ்கோ ஆரம்பிச்ச வருஷம் வந்து 1945. சோ யுனெஸ்கோவினுடைய தற்போதைய தலைவர் யார், இதுவும் நமக்கு கேட்கலாம். சோ நமக்கு நிறைய ஸ்லாட் இருக்குல்ல, எதை வேணா கேட்கலாம். அடர்லி அஸ்லே. ஓகேங்களா? அடர்லி அஸ்லே அவர் தான் வந்து யுனெஸ்கோவினுடைய தற்போதைய தலைவர், த சேர்மன் ஆஃப் யுனெஸ்கோ அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அவர் தான் அடர்லி அஸ்லே. ஸோ இது வாய்ப்பு கம்மி தான். ஆனால் யுனெஸ்கோவினுடைய தலைமையிடம் தெரிஞ்சுக்கோங்க, அது எங்க இருக்குன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்ச வருஷம் 1945, அந்த எக்ஸ்பான்ஷன் தெரிஞ்சுக்கோங்க. சரி, இந்த ஹெரிடேஜ் சைட்ஸ், பாரம்பரியமிக்க இடங்கள், பாதுகாக்கப்பட வேண்டிய இடங்கள் சொல்லிட்டு யுனெஸ்கோ அறிவிச்சிருக்குல்ல. ஸோ ஒட்டுமொத்தமாக உலகத்தில் யுனெஸ்கோ அது எவ்வளோ அறிவிச்சிருக்குன்னா 1121 இடங்கள் அந்த மாதிரி அறிவிச்சிருக்கு ஒட்டுமொத்தமாக உலகத்தில். அதில் நம்ம இந்தியாவில் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 1121. இந்தியாவில் பாரம்பரியமிக்க இடங்களா யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட இடங்கள் வந்து 40. அதை நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. எனக்கு கேள்வியில் இதை கூட கேட்காங்க, how many heritage sites that are to be recognized by the UNESCO in India அப்படின்னு கேட்கலாம். இந்தியாவில் யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பாரம்பரியமிக்க இடங்கள் எத்தனை அப்படின்னு கேட்டீங்கன்னா 40 இருக்கு இப்போதைக்கு. ஓகேங்களா? அந்த 40 இடங்கள் எங்கெங்க இருக்கு, நமக்கு கேள்வி என்னன்னு கேட்பாங்கன்னா அந்த 40 இடங்களுடைய பேரை சொல்லி, அதாவது பேர் கேட்பாங்க சில நேரத்தில், அது எங்க இருக்கு அப்படின்றத கேட்பாங்க. ஸோ அதை தான் இங்க கொடுத்துருக்கோம். ஸோ இதோட PDF வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அட்டாச் பண்றேன், டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் டெலிகிராம்ல ஷேர் பண்றோம் முக்கியமா. ஸோ PDFல அட்டாச் பண்ணா சரி நிறைய பேர் இல்லைன்றீங்க, ஸோ வரல அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. நாங்கள் டெலிகிராம்ல ஷேர் பண்ணணும், டெலிகிராம்ல டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்க? எங்க டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, போயிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணாதவங்க அப்படி இல்லைன்னா நீங்க டெலிகிராம்ல போயிட்டு Mobile Training Academy கேட்டாலும் நம்ம வந்து டைரக்டா ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். சோ 1983 இருந்தே நமக்கு வந்து லிஸ்ட் ஆஃப் நாமினேஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. யுனெஸ்கோக்கு நம்ம வந்து நம்ம சைடுல இருந்து நம்ம நாமினேஷன் அனுப்பிட்டோம். இதை பாதுகாக்கப்பட்ட இடங்களா அறிவிங்க, இது வந்து ஒரு முக்கியமான ஹெரிடேஜ் சைட்டா அறிவிங்கன்னு சொல்லிட்டு. ஸோ 1983 இருந்து ஸ்டார்ட் ஆகி கரண்டா 2019 வரையுமே போயிட்டு இருந்தது. ஸோ அதுல என்னென்ன இடங்கள் அறிவிச்சிருக்காங்க, அது எங்கெங்க இருக்கு. ஃபர்ஸ்ட் தாஜ்மஹால், காதலுக்கு பேர் போன தாஜ்மஹால் எல்லாருக்குமே தெரியும், ஆக்ராவில் தான் இருக்கிறது என்று. ஆக்ரா உத்தரப்பிரதேசத்துல இருக்கு. அது எல்லாருக்குமே ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டம் இல்ல. சோ நமக்கு இயர் ஆஃப் நாமினேஷன் அதிகமா கேட்க மாட்டாங்க, பக்கத்துல உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டேட்டாவா தான் கொடுத்துருக்கேன். சோ நம்மள பொறுத்தவரை எது கேட்பாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த யுனெஸ்கோ ஹெரிடேஜ் சைட் எந்த இடத்துல இருக்கு. ஏன்னா 10th படிச்ச மாணவனுக்கு இதுவே போதும்.
ஓகேங்களா? அப்ப தாஜ்மஹால் காதலுக்கு பேர் போன இடம். அந்த தாஜ்மஹால் எங்க இருக்குன்றது சின்ன குழந்தையில உங்களுக்கு சொல்லி வளர்த்துட்டாங்க. அது ஆக்ரால இருக்கு. ஆக்ரா எங்க இருக்கு? உத்தரப்பிரதேஷ்ல. அதே மாதிரி ஆக்ரா ஃபோர்ட் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதே உத்தரப்பிரதேஷ். இதுலயும் டவுட் இல்ல. ஆக்ரா ஃபோர்ட் அப்ப ஆக்ராவே உத்தரப்பிரதேசத்துல தான் இருக்கு. அப்ப ஆக்ரா ஃபோர்ட் எங்க தான் இருக்கும்? உத்தரப்பிரதேஷ். அப்ப ஃபர்ஸ்ட் ரெண்டு ஈஸியா மனப்பாடம் ஆயிட்டு இருக்கும் உனக்கு. தாஜ்மஹால் எங்கன்னு கேட்டா ஆக்ரா, ஆக்ரா ஃபோர்ட் எங்க இருக்குன்னு கேட்டா ஆக்ரா, ஆக்ரா எங்க இருக்குன்னா உத்தரப்பிரதேசத்துல. அடுத்தது மூணாவதுக்கு இங்க பாருங்க, இதெல்லாம் எரேஸ் பண்ணிட்டோமா, தேவையில்ல. அடுத்தது இங்க பாருங்க, நமக்கு இந்த கேவ்ஸ்ன்னு வந்துச்சுன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கேவ் கேவ் அப்படின்னு வரும். அஜந்தா கேவ், எல்லோரா கேவ்ஸ். கேவ்ஸ்ன்னு வந்துச்சுனாலே கேவ்னா என்ன? குகை. கேவ்னா என்ன? குகை. சோ எல்லோரா குகைகள், அஜந்தா குகைகள். குகைகள்னு வந்துச்சுனாலே அது எங்க தான் இருக்கும்னு பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரால தான் இருக்கும். குகைகள்னு வந்துச்சுனாலே எங்க தான் இருக்கும்? அந்த கேவ்ஸ்னு வந்துச்சுனாலே மகாராஷ்டிரா தான். இன்னொரு கேவ் கூட இருக்கு, எலிஃபண்டா கேவ்ஸ்னு இருக்கும். அதுவும் எங்க தான் இருக்கு? மகாராஷ்டிரா, மும்பை மகாராஷ்டிரா தான். ஸோ ஏன் சார் அது மகாராஷ்டிரா எப்படி சார் ஞாபகம் வச்சுக்குதுன்னு பாத்தீங்கன்னா, குகைக்குள்ள தான் சிங்கம் வாழும். சிங்கம் தான் காட்டினுடைய மகாராஜா. அது எல்லாருக்குமே தெரியும். சிங்கம் தான் காட்டோட மகாராஜா. அப்போ மகாராஜான்னு வந்தாலே அந்த கேவ்னு இருக்கணும். குகைக்குள்ள தான் சிங்கம் இருக்கும். அப்ப குகைன்னு அந்த குகை கேவ்ஸ் கேவ்ஸ் கேவ்ஸ்னு எதெல்லாம் வருதோ அதெல்லாம் எங்க தான் இருக்கும்? மகாராஷ்டிரால தான் இருக்கும். சோ மகாராஜா, காட்டுடைய மகாராஜா யாரு? சிங்கம். ஓகேவா? இந்த க்ளூ மூலமா இந்த ரெண்டு இதை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்களா? ஓகேவா? சோ இப்போ அடுத்தது அஜந்தா கேவ்ஸ், எல்லோரா கேவ்ஸ். எது கேட்டாலும் எங்க தான் இருக்கு? மகாராஷ்டிரா. நெக்ஸ்ட் மான்யூமெண்ட்ஸ் அட் மகாபலிபுரம். மான்யூமெண்ட்ஸ் அட் மகாபலிபுரம். மகாபலிபுரத்தில் உள்ள சிற்பங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அதுவும் ஒரு யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு வேர்ல்ட் ஹெரிடேஜ் சைட். ஸோ மான்யூமெண்ட்ஸ் அட் மகாபலிபுரம், மகாபலிபுரத்தில் உள்ள சிற்பங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்கனாலே மகாபலிபுரமே எங்க தான் இருக்கு? தமிழ்நாட்டில் தானே இருக்கு. ஸோ அப்போ ஈஸியாக சொல்லிடலாம்ல தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு. அப்போ ஈஸியாக முடிஞ்சிச்சு. மான்யூமெண்ட்ஸ் அட் மகாபலிபுரம் தமிழ்நாடு. நெக்ஸ்ட் சன் டெம்பிள். ஓகேங்களா? சன் டெம்பிள் கோனார்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சூரியனார் கோவில் அது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒடிஷா. இது நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாம சன் டெம்பிள், கோனார்க் சன் டெம்பிள் அப்படின்னு சொன்னாங்களானே, சூரியன் நல்லா பட்ட பகல்ல பல்ல காட்டி சிரிக்கிறாரு. அப்ப அதிகமா வெயில் காயும். அப்ப நீ ஓடி ஓடி ஒளிவியா? ஐயோ எங்கடா நிழல் இருக்கும்னு ஓடி ஓடி தேடுவேன். அப்ப சன்னு வந்துச்சுனாலே அது எங்க இருக்கு? ஒடிஷா. ஓடி ஓடி ஒளிவேன். சன் டெம்பிள் கோனார்க். ஸோ கோனார்க்ல உள்ள சன் டெம்பிள் சூரியன் அதிகமாக காஞ்சிச்சுன்னா நான் ஓடி ஓடி ஒளிவேன். ஸோ சன் டெம்பிள் கோனார்க். அப்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாமா? அடுத்தது காசிரங்கா நேஷனல் பார்க். பெரியவங்களுக்குலாம் காசிக்கு போகணும் ரங்கா அப்படின்னு தான் நான் சாவணும்னு ஆசைப்படுவாங்க. எனக்கு 80 வயசு ஆயிடுச்சு, நான் இதுக்கு மேலே வாழ்ந்து என்ன கிழிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க? நான் காசிக்கு போய் ரங்கான்னு உயிரை விட்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்க. ஸோ காசிரங்கா அசாம் ஆசை. ஓகேவா? அப்போ 8 இயர்ஸ் அபோவ் இருக்க பீப்புள்லாம் வந்து காசிரங்கானா ஆசைப்படுவாங்க. ஸோ காசிரங்கா ஆசை. ஓகேவா? அசாம். அடுத்தது கேலடியோ நேஷனல் பார்க். கேலடியோ நேஷனல் பார்க் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ராஜஸ்தான். அந்த காலத்துல கண்டிப்பா ராஜாக்கள் சொல்றதை எல்லாருமே கேட்கணும்னு ஆசைப்படுவாங்க ராஜாக்கள். கேலடியோ, ராஜா சொல்றது கேலடியோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ராஜஸ்தான். ஓகேங்களா? ராஜஸ்தான்ல தான் எது இருக்கு? கேலடியோ நேஷனல் பார்க். அப்ப கேலடியோ நேஷனல் பார்க் லொகேட்டட் இன் ராஜஸ்தான். கண்டிப்பா இதெல்லாம் क्वेश्चनல வரும். அப்ப ஃபீல் பண்ணாதீங்க, இப்பவே படிச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க டக்கு டக்குன்னு. கேலடியோ நேஷனல் பார்க் லொகேட்டட் இன் விச் ஸ்டேட் அப்படின்னு கேட்பாங்க. ராஜஸ்தான். கேலடியோ, ராஜா சொல்றதை கேலடியோ அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்தது மனாஸ் வைல்ட் லைஃப் சாங்சுவரி. சோ மனாஸ் வைல்ட் லைஃப் சாங்சுவரி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அசாம்ல இருக்கு. சோ மனசு இருந்தாதான் ஆசைகள் அதிகம் வரும். சோ ஆசை எங்க இருந்து பிறக்கிறது? நம் மனதில் இருந்து தான் பிறக்கிறது. அப்ப மனாஸ் வைல்ட் லைஃப் சாங்சுவரி, மனசு அசாம். அது மட்டும் இல்லாம இங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்க இருக்கக்கூடிய பேர்ல முடியுது பாருங்க, ஆஸ் முடியுதா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏஎஸ் முடியுதா? அதுதான் இங்க ஏஎஸ் தொடக்கமா இருக்கு. ஓகேங்களா? அப்ப மனாஸ் வைல்ட் லைஃப் சாங்சுவரி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அசாம். ஓகேவா? அசாம்ல இருக்கு. சோ உங்களுக்கு பெருசு பண்ணி வேற காமிக்கிறேன். மனாஸ் வைல்ட் லைஃப் சாங்சுவரி எங்க இருக்கு? அசாம்ல இருக்கு. அடுத்தது சர்ச்சஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சர்ச்சஸ் அண்ட் கான்வென்ட்ஸ் ஆஃப் கோவா. கோவால இருக்கக்கூடிய சர்ச்லாம் எங்க இருக்கும்னு பாத்தீங்கன்னா கோவாலே தான் இருக்கும். சோ பேர்லயே இருக்கிறதுனால இதெல்லாம் எக்ஸாம்ஸ் அதிகமா யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனா ரொம்ப ஈஸியான ஸ்லாட்னு எதை ஃபிக்ஸ் பண்றாங்களோ அங்க யூஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஓகேங்களா? அடுத்தது ரொம்ப முக்கியமானது எதுன்னு பாத்தீங்கன்னா ஃபத்தேபூர் சிக்ரி. இது நிறைய எக்ஸாம்ஸ்ல கேட்ட ஒரு क्वेश्चन. ஃபத்தேபூர் சிக்ரி. சோ ஃபத்தேபூர் சிக்ரி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆக்ரா, உத்தரப்பிரதேஷ் தான். சோ எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்றது எனக்கே வந்து ஓரளவுக்கு அந்த க்ளூஸ் வந்து கெட் பண்ணல. பட் சிக்ரி அப்படின்னா, சிக்ரின்றது அந்த காஃபியில போடுறத சொல்லுவாங்க சிக்ரி. அது மட்டும் இல்லாம உத்தரப்பிரதேசத்துல நிறைய பேர் தப்பு பண்ணி சிக்குவாங்க. அப்படி வேணா ஞாபகம் வச்சுக்கோங்க. உத்தரப்பிரதேஷ் வந்து கோயில் புனித நகரம், ராமர் புனித நகரம், அங்க யோகி ஆதித்யநாத் ஆட்சி பண்றாரு. ஸோ நிறைய புண்ணிய நகரம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அங்கே தான் அதிகப்படியான தப்புக்கள் நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உத்தரப்பிரதேசத்தில் நிறைய பேர் தப்பு பண்ணி என்ன ஆயிடுவாங்க? சிக்கிப்பாங்க. சிக்ராண்டா அப்படி சிக்கனமெல்லாம் செதறதே எங்க உடைவான்ற மாதிரி சிக்ரி அப்படின்னு வரும். ஸோ ஃபத்தேபூர் சிக்ரின்றது வந்து ஒரு சின்ன
சின்னதா ஒரு மார்பிள் பிங்க் கலர் ஸ்டோன் கொண்ட ஒரு சின்ன சின்ன ஒரு என்ன சொல்றது ஒரு மாளிகை மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஃபத்தேபூர் சிக்ரி எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆக்ரா உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது. ஓகேவா? ஸோ இதுவரையும் உங்களுக்கு முடிச்சிட்டேன் கைஸ். இதுவரையும் நான் ஒரு கடைசியில் ஒரு ரிவிஷன் போகலாம். இப்போ அடுத்தது ஃபத்தேபூர் சிக்ரி வந்து ஆக்ரா உத்தரப்பிரதேஷ். நெக்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க ஹம்பி. ஓகேவா? ஹம்பி குரூப் ஆஃப் மான்யூமெண்ட்ஸ். ஹம்பி ஹம்பின்றது வந்து ஒரு தேர், ஒரு பெரிய தேர், ஹம்பி தேர். அது எங்க இருக்கும்னு பாத்தீங்கன்னா பெல்லாரி கர்நாடகா. பெல்லாரி கர்நாடகா. ஸோ தேர் அப்படின்னும் போது அதில் நிறைய பெல்ஸ்லாம் இருக்கும். தேர் வந்து இழுத்துட்டு போகும்போது பெல் எல்லாம் சவுண்ட் கேட்கும்ல. அப்போ ஹம்பின்றது ஒரு தேர், அது பெல்ல இருக்கும். பெல்லாரி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஹம்பின்ற கேரக்டர் எல்லாருக்குமே தெரியும், அந்நியன் படத்தை பார்த்தவங்களுக்குலாம். ஸோ ஹம்பின்றது ஒரு சாஃப்ட் கேரக்டர். அதே அவர் கண்டி அந்நியெல்லாம் மாறினா கர்ண கொடூரமா மாறிடுவார். ஓகேவா? அப்ப கர்நாடகா. ஸோ அம்பி கர்ண கொடூரமா அந்நியனா மாறுவார். ஸோ கர்நாடகா இப்படியும் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அம்பி கர்நாடகா. நெக்ஸ்ட் கஜுராகோ குரூப் ஆஃப் மான்யூமெண்ட்ஸ்ன்றது வந்து மத்திய பிரதேஷ். ஸோ கஜுராகோ வந்து ஒரு சிற்பக்கலை, ஃபேமஸான ஒரு சிற்பக்கலைக்கு பேர் போன ஒரு கோயில் கஜுராகோ, அது மத்திய பிரதேஷ். நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலன்னா, நம்ம டீ கடைக்கெல்லாம் போனா சமோசா கஜூர்னு ரெண்டு விற்பாங்க. சமோசாவை நம்ம பிரிச்சு ஓபன் பண்ணா மத்தியில வந்து மசாலா இருக்கும். மத்தியில என்ன இருக்கும்? மசாலா. அதாவது சென்டர்ல வந்து மசாலா வச்சிருப்பாங்க. பட் கஜூர்ல நீ அந்த மாதிரி ஓபன் பண்ணா மத்தியில ஒண்ணுமே இருக்காது. சோ கஜூர் மத்தியில ஒண்ணுமே இல்லை. சோ மத்திய பிரதேஷ். ஓகேவா? கஜுராகோ மத்திய பிரதேஷ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஆல்ரெடி சொன்னதுதான் கேவ்ஸ் வந்தாலே அது எங்க இருக்கும்? மகாராஷ்டிரா. ஏன்னா கேவ்னா குகை, குகைக்குள்ள சிங்கம் இருக்கும், சிங்கம் மகாராஜா அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ எலிஃபென்டா கேவ்ஸ் ஆல்சோ லொகேட்டட் இன் மும்பை, மகாராஷ்டிரா. அடுத்தது கிரேட் லிவிங் ஆஃப் சோலா டெம்பிள்ஸ். ஆல்ரெடி தமிழ்நாட்டில் ஒரு ஹெரிடேஜ் சைட் பார்த்தோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மகாபலிபுரம் மான்யூமெண்ட்ஸ். அதே மாதிரி சோழா டெம்பிள், சோழர்கள் வாழ்ந்தது எங்கே? தமிழ்நாட்டில். ஸோ அதுவும் எங்க தான் இருக்கு? தமிழ்நாட்டில் தான் இருக்கு. அடுத்தது குரூப் ஆஃப் மான்யூமெண்ட்ஸ் அட் பட்டாடக்கல். பட்டாடக்கல், பட்டாடக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் இருக்கு. ஸோ பட்டாடை உடுத்தியவன் கர்ணன். கர்ணன் வந்து தான தர்மத்தில் வந்து சிறந்தவன். பட்டாடை தன் உடுத்தி கொண்டிருக்கும் பட்டாடை முதற்கொண்டு தானமா கொடுத்துருவார். அப்படியாப்பட்டவர் தான் கர்ணன். சோ பட்டாடக்கல். பட்டாடக்கல்னா அந்த பட்டாடையை கூட, உடுத்திய பட்டாடையை கூட கர்ணன் என்ன பண்ணிடுவார்? தானமா கொடுத்துருவார். சோ பட்டாடக்கல் என்றது கர்நாடகா. அடுத்தது சுந்தர்பன் நேஷனல் பார்க். ஓகேங்களா? சுந்தர்பன் நேஷனல் பார்க். சுந்தரவன காடுகள். சுந்தர்பன்ஸ்னாலே சுந்தரவன காடுகள், அதாவது வந்து தண்ணியிலே முளைக்கக்கூடிய தாவரங்கள். அது வந்து அதிகமா எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால். சோ வெஸ்ட் பெங்கால்ன்றது ஒரு கோஸ்டல் ஏரியா அந்த லாஸ்ட்ல. சோ அந்த பக்கம் தான் சுந்தரவன காடுகள் அப்படியே வந்து அடுத்த கண்ட்ரிக்கு போகும். சோ சுந்தரவன காடுகள் எங்க இருக்கு? வெஸ்ட் பெங்கால். சுந்தர்பன்ஸ் நேஷனல் பார்க் லொகேட்டட் இன் வெஸ்ட் பெங்கால். நெக்ஸ்ட் நந்தா தேவி நேஷனல் பார்க். சோ இதெல்லாம் கொஞ்சம் அழிச்சிடலாம். எதனா தெரியுதா உங்களுக்கு? அழிச்சிடுறேன். ஓகேவா? கன்ஃபியூஸ் ஆக வேணாம். இப்போ பாருங்க, நந்தா தேவி நேஷனல் பார்க் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா உத்தரகாண்ட். நந்தா தேவி கிட்ட போய் ப்ரொபோஸ் பண்ணா எல்லாருக்கும் காண்டாகும். ஏன்டா தேவி ஆளு, அவகிட்ட போய் நீ ப்ரொபோஸ் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காண்ட். ஒரு சின்ன க்ளூ தான் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சொல்றேன். இல்லைன்னா அவங்க அப்பா காண்டாகும், தேவி அவங்க அப்பா காண்டாகும். ஏன்டா என் பொண்ணுக்கே வந்து ப்ரொபோஸ் பண்றியான்னு சொல்லிட்டு. அப்ப நந்தா தேவி, நந்தா போய் தேவிக்கு ப்ரொபோஸ் பண்ணா அவங்க அப்பாக்கு என்ன ஆகுமா? காண்டாகும். ஸோ நந்தா தேவி உத்தரகாண்ட். ஓகேங்களா? அடுத்தது புத்திஸ்ட் மான்யூமெண்ட்ஸ் அட் சாஞ்சி. சாஞ்சி அது எங்கன்னு பாத்தீங்கன்னா மத்திய பிரதேஷ். ஸோ மத்திய அப்படினாலே மத்திய அரசு. மத்திய அரசு எப்பவுமே சாஞ்சி தான் இருக்கும். ஓகேவா? எப்பவுமே வந்து ஒரு தலைக்கா சாஞ்சி இருக்குது, யாருக்குமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அப்ப மத்திய பிரதேஷ் சாஞ்சி. ஓகேங்களா? சாஞ்சிடுச்சு, ஒட்டு மொத்தமா சாஞ்சிடுச்சு மத்திய பிரதேஷ். மத்திய அரசு வந்து எப்பவுமே சாஞ்சிடுச்சு. அப்ப புத்திஸ்ட் மான்யூமெண்ட்ஸ் அண்ட் சாஞ்சி. சாஞ்சி ஸ்டுப்பா தான் ஆக்சுவலா, அது சாஞ்சி ஸ்டுப்பான்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ மத்திய பிரதேஷ்ல தான் இருக்காது. அடுத்தது ரிமைன்ஸ் டாம், குதுப் மினார். சோ இந்த டாம் அப்படின்னாலே ஒரு கல்லறை, குதுப் மினார் இது ரெண்டுமே எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா டெல்லியில இருக்குங்க. சோ முஸ்லிம் பேர் கொண்டு வர்றது எல்லாமே டெல்லி. ஏன்னா மத்தியத்துல தான் முஸ்லிம்களுக்கு முகலாயர்கள் ஆட்சி அங்கதான் நடந்தது. சோ அதனால மத்தியில டெல்லியில நடந்திருக்கும். சோ ஹுமாயூன்ஸ் டாம், குதுப் மினார் ரெண்டு கேட்டாலுமே எங்க தான் இருக்கு? டெல்லின்னு சொல்லிடுங்க. அடுத்தது மவுண்டைன் ரயில்வேஸ் ஆஃப் இந்தியா. மவுண்டைன் ரயில்வேஸ், மலை வழி ரயில் பாதை வந்து வேஸ்ட். தண்டவாளத்திலே ரயில் ஓடலையா, மலையில தண்டவாளத்தை போட்டு ரயில் ஓடனா வேஸ்டா போயிடும்ல. ஸோ வெஸ்ட் பெங்கால் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சொல்றேன், நல்லதுதான். ஸோ மவுண்டைன் ரயில்வேஸ் இன் இந்தியா. ஸோ அது எங்க தான்? வெஸ்ட் பெங்கால். ஸோ வெஸ்ட் பெங்கால்னு சொல்லிடுங்க. அடுத்தது அதெல்லாம் அதிகமா வராது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஓகேவா? ஸோ என்னன்றதை பார்த்துக்கோங்க. மகாபோதி. மகாபோதி, போதினாலே புத்தருக்கு தான் அதுவும். சோ அது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா புத்தகயா, பீகார். ஓகேங்களா? போதி
புத்தகயா. போதி புத்தகயா பேர்ல இருக்கு. ஸோ மகாபோதி டெம்பிள் காம்ப்ளெக்ஸ்னா புத்தகயால இருக்கு. எங்க இருக்கு? பீகார். அடுத்தது ராக் ஷெல்டர்ஸ், குகைகள், பாறை குகைகள். அந்த ராக் ஷெல்டர் அது குகை மாதிரி வராது, ஒரு பாறாங்கல்லால செஞ்சிருப்பாங்க. அது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மத்திய பிரதேஷ். ஸோ இதுக்கு மட்டும் க்ளூஸ் யாராவது ஞாபகம் வச்சு எனக்கு சொல்றதா இருந்தா சொல்லுங்க, ஓகேவா? உங்களுக்கான ஒரு வாய்ப்பா விடுறேன். ஸோ அடுத்தது சாம்பனர் பாவாகட் ஆர்கியாலஜிக்கல் பார்க் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சம்பனர், குஜராத். ஸோ காந்தி இப்போ இருந்தது குஜராத்ல தான். ஸோ அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சம்பனர்னாலே அங்க ஒன்று ஆரம்பிச்சு வச்சிருப்பாங்க. அந்த ஆர்கியாலஜிக்கல் பார்க் குஜராத் அப்படின்னு சொல்லிடுங்க. அடுத்தது சத்ரபதி சிவாஜி டெர்மினஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சத்ரபதி சிவாஜி டெர்மினஸ் வந்து பாத்தீங்கன்னா சத்ரபதி சிவாஜினாலே யார் கூட வந்து வருவாங்கன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சு போன ஒரு விஷயம் தான். ஸோ சத்ரபதி சிவாஜினாலே அது எங்க பெருமையாக பேசப்பட்ட இடம்? மும்பை மகாராஷ்டிரா தான். ஸோ சத்ரபதி சிவாஜி டெர்மினஸ்னாலே அது மும்பை மகாராஷ்டிரா. நெக்ஸ்ட் செங்கோட்டை, ரெட் ஃபோர்ட் எங்க இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும், டெல்லி. செங்கோட்டை எல்லாருக்குமே தெரிஞ்சது. டெல்லியில ஆல்ரெடி ரெண்டு சொல்லியிருந்தேன். என்னென்ன சொல்லியிருந்தேன்? ஹுமாயூன் ஸ்டாம்ப் ஒன்று சொல்லியிருந்தேன், குதுப் மினார் சொல்லியிருந்தேன். அடுத்தது ஜந்தர் மந்தர், ரொம்ப முக்கியம். இதுவும் சில எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்காங்க. ஸோ ஜந்தர் மந்தர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கனாலே அந்த ஜந்தர் மந்தர் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஜெய்ப்பூர், ராஜஸ்தான். ஓகேவா? ஸோ ஜந்தர் ஜேல ஆரம்பிக்குதா, அது போற இடமும் ஜெய்ப்பூர், ராஜஸ்தான். நெக்ஸ்ட் இருங்க ஒரே நிமிஷம், இதை அழிச்சிடுறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் ஜந்தர் மந்தர் வரையும் பார்த்துட்டோம். அடுத்தது வெஸ்டர்ன் காட்ஸ். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. வெஸ்டர்ன் காட்ஸ்ன்றது மேற்கத்திய மலைகள். மேற்கத்திய மலைகள் அது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி, தமிழ்நாடு. அப்ப தமிழ்நாட்டில் மொத்தம் 3 சொல்லியிருக்கோம். ஒன்று சோழர்கள் வாழ்ந்த காலத்தினுடைய டெம்பிள்ஸ், நெக்ஸ்ட் மகாபலிபுரம் மான்யூமெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வெஸ்டர்ன் காட்ஸ். மேற்கத்திய மலைகள் எங்க இருக்கு? கன்னியாகுமரி, தமிழ்நாடு. ஸோ கன்னியாகுமரின்ற எக்ஸாக்ட் பிளேஸ்லாம் கேட்க மாட்டாங்க, தமிழ்நாடு தான் சொல்லுவாங்க. அடுத்தது ஹில் ஃபோர்ட்ஸ் ஆஃப் ராஜஸ்தான். ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய ஹில் ஃபோர்ட்ஸ் வந்து ராஜஸ்தான்லேயே தான் இருக்கும். ராணி கி வாவ், இது வந்து 100 ரூபாய் நோட்டு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு சிம்பிள் தான். ஸோ அந்த ராணி கி வாவ், த குயின் ஸ்டெப் வால் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா குஜராத். ஸோ எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா செஸ் போர்ட்ல ராணி விளையாடுவாங்க. ராணி கூஜா தூக்கின் போறாள் இல்ல, ராஜா விட செஸ் போர்ட்ல யாருக்கு தான் பவர் அதிகம்? ராஜா விட ராணிக்கு தான் பவர் அதிகம். அப்ப ராணிக்கு வா அப்படினாலே குஜராத். ராணி கூஜா தூக்கிறதுக்கு வரலாங்க, எல்லாரும் அடிச்சு போட்டு தள்ள வந்திருக்காங்க. சோ ராணிக்கு வா குஜராத். அடுத்தது கிரேட் இமாலயன் நேஷனல் பார்க். இமாலயன் கொடுத்துட்டாங்க. அப்ப வந்து இமாச்சல் பிரதேசத்துல தான் அது இருக்கு. ஓகேங்க, அந்த கிரேட் இமாலயன் நேஷனல் பார்க்னு சொல்லிட்டாங்க. சோ இமாலயன் சொல்லிட்டாலே அது எங்க தான் இருக்கு? இமாலயன்னாலே இமாச்சல் பிரதேஷ் தான். அடுத்தது கஞ்சன்ஜுங்கா நேஷனல் பார்க்னு சொல்லிட்டாங்க. சோ கஞ்சன்ஜுங்கா நேஷனல் பார்க் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சிக்கிம்ல இருக்கு. சோ கஞ்சா வச்சிருந்தா என்ன பண்ணுவாங்க? போலீஸ் கிட்ட சிக்கிடுவாங்க. அப்ப கஞ்சன்ஜுங்கா நேஷனல் பார்க் ஆல்வேஸ் லொகேட்டட் இன் சிக்கிம். அது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க. முக்கியமான ஒரு நேஷனல் பார்க், பல்லுயிர் வாங்கக்கூடிய பயோடைவர்சிட்டி நேஷனல் பார்க்னு சொல்லுவாங்க. அதுவும் ரொம்ப முக்கியம். அடுத்தது நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கஞ்சன்ஜுங்காக்கு அடுத்தது ஏறத்தாழ முடிக்க போகிறோம். த ஆர்கியாலஜிக்கல் ஒர்க் ஆஃப் கார்பூசியர் அண்ட் அவுட்ஸ்டாண்டிங் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் த மாடர்ன் மூவ்மெண்ட். இது ரொம்ப முக்கியம், இல்லை அதிகமாக கேட்க மாட்டேன், ஆனால் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது சண்டிகரில் இருக்கு. அடுத்தது ஆர்கியாலஜிக்கல் சைட் ஆஃப் நாலந்தா பாவியரா ஹிஸ்டாரிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நாலந்தா பல்கலைக்கழகம் இருப்பது வந்து நாலந்தாவில் தான், பீகார். அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ நாலந்தா பல்கலைக்கழகத்தை நிர்வகிவர் யார்? ஹூ இஸ் த ஃபவுண்டர் ஆஃப் நாலந்தா யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அதையும் எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க கைஸ். ஓகேவா? அடுத்தது இஸ்லாமிக் சிட்டி ஆஃப் அகமதாபாத் அண்ட் பிங்க் சிட்டி. இது ரெண்டுமே முக்கியம். ஏன்னா ரீசெண்டா அறிவிக்கப்பட்ட நகரங்களின் பட்டியலில், அதாவது இதுக்கு ஒரு பிளேஸ் தான் அறிவிச்சிட்டு இருந்தாங்க. ஒரு அழகா ஒரு கல்லறை இருக்கலாம், இல்லை வேற எதனா இருக்கலாம். ஒரு சின்ன சின்ன இடத்தை தான் அறிவிச்சிட்டு இருந்தாங்க ஹெரிடேஜ் சைட்னு. ஆனா ரீசெண்டா இந்தியாவிலிருந்து அறிவிக்கப்பட்டது 2 நகரங்கள். ஒரு நகரத்தையே வந்து ஹெரிடேஜ் சைட்டா அறிவிச்சாங்கன்னா அது அகமதாபாத்தையும் பிங்க் சிட்டின்னு சொல்லக்கூடிய ஜெய்ப்பூரையும் தான். ஸோ ஜெய்ப்பூர் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ராஜஸ்தான், அகமதாபாத் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா குஜராத். ஸோ இதுவும் கேட்கலாம். ஸோ ஒரு சைட்டே, ஒரு சிட்டியவே அறிவிச்சிருக்கோம். அகமதாபாத்ன்றது ஒரு சிட்டி, ஜெய்ப்பூர் ஒரு சிட்டி. ஸோ ஜெய்ப்பூர் எதுக்காக அறிவிக்கப்பட்டாங்கன்னா அந்த பிங்க் கலர்ல இருக்கக்கூடிய பிளேஸ். எந்த பில்டிங் பார்த்தாலும் பிங்க் கலர்ல தெரியும் சூரிய வெளிச்சம் பட்டாலே. ஸோ அந்த பிளேஸையும் அறிவிச்சாங்க, அகமதாபாத்தையும் அறிவிச்சாங்க. இது ரெண்டுமே எங்க இருக்குன்னு கேட்பாங்க. அகமதாபாத் இருக்கிறது குஜராத், அதே மாதிரி பிங்க் சிட்டி இருக்கிறது வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான். அது ரெண்டும் முக்கியம். அடுத்தது விக்டோரியன் கோத்தியாக் அண்ட் ஹார்ட் டெக்கோ என்செம்பிள்ஸ் ஆஃப் மும்பை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மும்பையில் தான் இருக்கு. இது அதிகமாக முக்கியம் இல்லை. ஓகே காய்ஸ், இன்னைக்கு யுனெஸ்கோவோட வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட் பார்த்துட்டீங்க. ஸோ யுனெஸ்கோவை பற்றி சில அரிய தகவல்களையும் நாங்கள் ஷேர் பண்ணியிருந்தோம். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா
யுனெஸ்கோவினுடைய தலைவர் அடரி அஸ்லே. யுனெஸ்கோ ஆரம்பிக்கப்பட்டது 1945. யுனெஸ்கோவுடைய மெம்பர் கண்ட்ரிஸ் அதை சொல்ல மறந்துட்டேனே, அப்பாடா கடைசியில் ஞாபகம் வந்துச்சு. யுனெஸ்கோவினுடைய மெம்பர் கண்ட்ரிஸ் எத்தனை பேர்னு பார்த்தீங்கன்னா 193. ஓகேவா, 193. யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட பாரம்பரியம் மிக்க இடங்கள் இந்தியாவில் எத்தனை இருக்கிறதுன்னு கேட்டால் 40. ஸோ அதே மாதிரி அந்த 40 இடத்தை தான் சொல்லியிருக்கேன். யுனெஸ்கோவினுடைய ஃபுல் ஃபார்ம் வந்து யுனைடெட் நேஷன்ஸ் எஜுகேஷனல் சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சரல் ஆர்கனைசேஷன் சொல்லிட்டேன். யுனெஸ்கோவினுடைய தலைமையிடம் எங்க இருக்கு? பாரிஸ், பிரான்ஸ். சாரி, பாரிஸ். அது என்ன இடம்ன்றதை நீங்க கமெண்ட் பண்ணுங்க, நானே வாயை தொலைப்பி விட்டுட்டேன். ஓகேங்களா, சரி ஓகே. இதுல வந்து ஈஸியா ஷார்ட்கட் சொல்லிட்டே வந்தல. இன்னொரு ஞாபகப்படுத்திக்கலாமா? தாஜ்மஹால் காதல் இருக்க பேர் போன இடம் ஆக்ரா ஃபோர்ட், ரெண்டுமே ஆக்ரா உத்தரப்பிரதேசத்துல தான் இருக்கு. அஜந்தா கேவ், கேவன் வந்தாலே என்னன்னு சொல்லிட்டேன், மகாராஷ்டிரான்னு சொல்லிட்டேன். ஸோ அஜந்தா கேவ், எல்லோரா கேவ் மகாராஷ்டிரா. நான் அந்த பக்கமே என் கண்ணு போல இதை மட்டுமே பார்த்துட்டு இருக்கேன். மான்யூமெண்ட்ஸ் அண்ட் மகாபலிபுரம் நாம் தமிழ்நாடு. சன் டெம்பிள் கோனார்க், சன்னுனா சூரியன், சூரியன் கொதிச்சா ஓடி ஓடி ஒளிவும் ஒடிஷா. காசிரங்கா, காசிக்கு போகணும் ரங்கான்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்க பெரியவங்க, ஸோ அஸ்ஸாம். கேலடியோனா ராஜா சொல்றது கேலடியோன்னு சொல்லுவாங்க, ராஜஸ்தான். மனாஸ் அப்படின்னு சொல்றது நிறைய பேர் நம்ப மாட்டீங்க. சரி, நீங்க பார்த்தா சார் சொல்றீங்கன்னு வேற கேட்பீங்க. நான் ஜூம் பண்ணி பெருசா அந்த இடத்தையே மறைச்சிடறேன், இருங்க ஒரே நிமிஷம். ஓகேவா, அதெல்லாம் மறந்துட்டேன். இப்போ இதை மட்டும் எனக்கு சொல்றேன், நான் டக்கு டக்குன்னு சொல்லட்டுமா? சன் டெம்பிள் ஓடி ஓடி ஒளிவாங்க. அடுத்தது காசிரங்கா நேஷனல் பார்க்னா காசிரங்கா ஆசைப்பட்டு சாவணும்னு ஆசைப்படுவாங்க பெரியவங்களா, ஸோ அசாம். கேலடியோ நேஷனல் பார்க்னா ராஜா சொல்றதை கேளுங்கன்னு சொல்லுவாங்க, கேலடியோன்றது ராஜஸ்தான். மனாஸ் அப்படின்னு சொல்றது மனசுல தான் ஆசை வரும், ஸோ மனாஸ் ஆசை. சர்ச்சஸ் அண்ட் கோவன்ஸ் ஆஃப் கோவானா கோவாலே இருக்கு. ஃபத்தேபூர் சிக்ரினா உத்தரப்பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ் நிறைய தப்பு பண்றவங்க சிக்குவாங்கன்னு சொன்னேன். குரூப் ஆஃப் மான்யூமெண்ட்ஸ் அட் ஹம்பி மாதிரி இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, கர்நாடகாவில் போய் கொடுமையா கொடூரமா கொலை பண்ணுவாங்க, ஸோ கர்நாடகா. ஸோ ஹம்பின்றது வந்து பெல்லாரி, தேர்ல பெல் இருக்கும் பெல்லாரின்னு சொல்லியிருந்தேன். கஜுராகோ குரூப் ஆஃப் மான்யூமெண்ட்ஸ், அது ஒரு சிற்பக்கலை. ஸோ கஜூர்ல மத்தியில் என்ன இருக்குன்னு பார்த்தா ஒண்ணுமே இருக்கா, ஸோ கஜுராகோ மத்திய பிரதேஷ். எலிஃபென்டா கேவ்ஸ் வந்தாலே மகாராஷ்டிரான்னு சொல்லியிருந்தேன். அடுத்தது கிரேட் லிவிங் ஆஃப் சோழா டெம்பிள்ஸ், அகைன் தமிழ்நாடு, சோழர்கள் வாழ்ந்த கோயில்கள். ஸோ குரூப் ஆஃப் மான்யூமெண்ட்ஸ் அட் பட்டாடக்கல், பட்டாடையும் கர்ணன் வந்து தானமா இருந்தது, உடுத்தி தானமா கொடுத்துருவார். ஸோ பட்டாடக்கல் கர்நாடகா. சுந்தர்பன் நேஷனல் பார்க் வந்து வெஸ்ட் பெங்கால், சுந்தர்பன காடுகள் வெஸ்ட் பெங்கால தான் இருக்கும். நந்தாபாய் தேவிக்கு ப்ரப்போஸ் பண்ணாது, அவங்க அப்பா காண்டாவார், உத்தரகாண்ட். புத்திஸ்ட் மான்யூமெண்ட்ஸ் அட் சாஞ்சி, மத்திய பிரதேஷ் மத்திய அரசு சாஞ்சிடுச்சு. அடுத்தது யுமாயன் ஸ்டாம்ப் அண்ட் குதுப் மினார், ரெண்டுமே டெல்லியில இருக்குன்னு சொன்னேன். மவுண்டன் ரயில்வேஸ் ஆஃப் இந்தியா, ரயில்வேஸ் வந்து எதுக்கு மலையில விடுறீங்க, வேஸ்ட்னு சொன்ன வெஸ்ட் பெங்கால். மகாபோதி டெம்பிள் ஆஃப் காம்ப்ளெக்ஸ், மகாபோதினாலே புத்தகயா பீகார். ராக் ஷெல்டர்ஸ் ஆஃப் பிம்பெட்காவும், இது ஒரு ராக் ஷெல்டர் இருக்கிறது மத்திய பிரதேஷ். சாம்பனர் பாவாட்கட் ஆர்கியாலஜிக்கல் பார்க் வந்து இருக்கிறது வந்து குஜராத்னு சொல்லியிருந்தேன். அடுத்தது சத்ரபதி சண்டிகர்னு சொல்லியிருந்தேன், சாரி குஜராத் தான். அடுத்தது சத்ரபதி சிவாஜி டெர்மினஸ், மும்பை மகாராஷ்டிரா, சிவாஜினாலே மும்பை வரணும். ரெட் ஃபோர்ட் வந்து டெல்லியில இருக்குன்னு சொன்னேன். ஜந்தர் மந்தர் ஜெய்ப்பூர் ராஜஸ்தான் சொல்லியிருந்தேன். வெஸ்டர்ன் காட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மேற்கத்திய மலைகள் கன்னியாகுமரி தமிழ்நாடு. ஹில் ஃபோர்ட்ஸ் ஆஃப் ராஜஸ்தானாலே ராஜஸ்தான். ராணி கி வாவ், த குயின் ஸ்டெப்வெல் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ராணி கி வாவ்னாலே ராணி குஜராத்துக்கு வரலன்னு சொல்லியிருந்தேன், குஜராத். த கிரேட் இமாலய நேஷனல் பார்க், இமாலயன் இருக்குது, ஸோ இமாச்சல் பிரதேஷ். கஞ்சன்ஜங்கா, கஞ்சா வச்சிருந்தா சிக்கிடுவா, ஸோ சிக்கிம். த ஆர்கியாலஜிக்கல், இதுதான் வந்து பெருசா இருக்குல்ல, இதுதான் சண்டிகர், அவ்வளவுதான். ஆர்கியாலஜிக்கல் சைட் ஆஃப் நாலந்தா மகாவீரர், நாலந்தா பல்கலைக்கழகம் எங்க இருக்குன்றத சொல்லியிருந்த பீகார். அடுத்தது ஹிஸ்டாரிக் சிட்டி ஆஃப் அகமதாபாத் இருக்கிறது குஜராத். அண்ட் தென் பிங்க் சிட்டின்னு சொல்ற ஜெய்ப்பூர் இருக்கிறது ராஜஸ்தான். நெக்ஸ்ட் இது வந்து மும்பை. ஓகேவா, ஸோ எனக்கும் பார்க்காம சொன்னேன்ல, அதே க்ளூஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, பார்க்காம நீங்களும் சொல்லுவீங்க ஈஸியா கொஸ்டினை பார்த்த உடனே. ஓகேங்களா, ஸோ அடுத்தது ஸ்ட்ராட்டஜிக்கு பாட்டோட உங்களை வந்து மீட் பண்ற வரையும் உங்ககிட்ட இருந்து பாய். தேங்க்யூ.